பரிசு நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே தேவரீர் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். கர்த்தரை பரிசு நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். அதே நேரம் தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வேணாலும் அந்த கிருபையின் காலம் முடியலாம். ஆண்டவருடைய ரகசிய வருகை எந்த நிமிஷத்தில் வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கடைசி நிமிடத்தில் தான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் கடைசி நிமிஷத்தில் தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் வாழ்வது கிருபையின் காலமாய் இருப்பதனால தேவன் தம்முடைய கிருபையை அளவுக்கு அதிகமாய் அவனுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்தால் அந்த நாளை காணவும் கடக்கவும் அவருடைய ஜனத்தால் முடியும் என்று கர்த்தர் அறிந்து செயல்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அளவின்படி அல்ல இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிற அளவு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி தாராளமாய் கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுக்க என்ன காரணம் தெரியுமா? இந்த கிருபை முழுமையாய் அவருடையதா இருக்கிறது. நானும் நீங்களும் இப்படி தாராளமாய் கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் செலுத்தின கிரயம் என்ன? நம்மளை கிட்ட நம்ம சொல்லுவோம் இது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று. நமக்கு அது இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் இதற்காக ஒருவர் கிரயம் செலுத்தினார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்த அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவர் சிலுவையை நமக்காக ஜீவனை கொடுத்துதான் நமக்காக இந்த கிருபையை அவர் பெற்று தந்திருக்கிறார். சிலுவையில் ரட்சிப்பை மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசுதான் இந்த கிருபை. கிருபை இல்லாம வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அதனால்தான் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கடினமான கிருபையின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. வைராக்கியம் உள்ள யூத ஜனங்களால் முழுமையை கடைபிடிக்க முடியாத அந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கடினமான கிருபையின் பிரமாணத்தை நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முழுமையாய் கடைபிடிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கவும் அதன்படி செயல்படவும் என்ன காரணம் தெரியுமா? தேவன் நமக்கு தந்த அந்த சத்தியம் என்கிற கிருபையின் பிரமாணத்தோடு கிருபை நமக்கு கொடுக்கப்படுவதனால்தான். கடினமான பிரமாணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட சத்தியம். ஆனா அந்த பாதையில நாம் எளிதாய் பயணிக்க அந்த நுகமும் சுமையும் நமக்கு மெதுவாகவும் லகுவாகவும் இருக்க ஒரே காரணம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சத்தியத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டிய பலனாகிய கிருபையை நமக்கு தந்தான். அந்த கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம். அந்த கிருபையினால் தான் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்கிறோம். அந்த கிருபையினால் தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இம்மையில இயேசு கிறிஸ்துவை ஜீவனாகவும் மறுமையில இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனாகவும் நானும் நீங்களும் சுதந்திரிக்க நம்மை தகுதிப்படுத்தி பலப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட பலன் தான் இந்த கிருபை. இந்த கிருபை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்மையை நமக்காக தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையை நமக்காக தந்தார். அது நிமித்தம் கிருபை நமக்கு மிகுதியார். அவனுக்கு வேண்டிய கிருபை அவனுடைய வாழ்க்கையில காலைதோறும் புதியதாய் கொடுக்கப்படுகிறது. இது தேவன் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. இந்த தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். அதுதான் கிருபை தேவனுடையதா இருக்கிறதே, அதே தேவன் அவனுடைய செயலுக்கு தக்க பலன் அளிக்கிறவராய் இருக்கிறான். இந்த பலன் அளிக்கிற காலம் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பிலே தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்பட மாட்டார். நியாய தீர்ப்பிலே தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அங்கே நீதியும் நியாயம் உள்ள தேவனாக, நீதியும் நியாயம் தம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக, நீதியும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிற நியாயாதிபதியால் தேவன் வீற்றிருப்பார். அங்கே நீதியும் நியாயம் மட்டும்தான் வெளிப்படும், கிருபை வெளிப்படாது. இதுல இருந்து கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே நீதியும் நியாயம் வெளிப்படும் பொழுது அந்த நீதிக்குட்பட்டவர்களால் நியாயத்துக்குட்பட்டவர்களால் கர்த்தருடைய ஜனமால் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவர் தம்முடையவர்களுக்கு ஆயத்தப்படுத்தின நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவஜனங்களாகி நாம்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே அவர் நமக்கு தந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்ற காலைதோறும் அவர் தருகிற கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். பாவம் பெருகினால் கிருபையும் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக? மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல, அந்த பாவத்தை மேற்கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியமாகிய கிருபை பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியவே கிருபை நமக்கு மிகுதியாக கொடுக்கப்படுகிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரால் நமக்கு தரப்படுகிற கிருபையை போக்கடிக்காமல் இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் தருகிற கிருபையை அவர் எதற்காக கிருபை தருகிறார் என்பதை உணர்ந்து அதோடு கூட அவர் தருகிற சத்தியம் என்கிற கிருபையின் பிரமாணத்தை, இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்து இதற்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தருகிற கிருபையை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கவும் இம்மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜீவனாகவும் மறுமேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனாகவும் தேவஜனங்கள் ஆகிய நாம் சுதந்திரிக்கவும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிருபையை போக்கடிக்காமல் கிருபையின் பிரமாணத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.